ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 223வது திருநாமம். பேரொளியாக இருக்கார், மகா தேஜஸாக இருக்கார். அந்த மகா தேஜஸ ஒளியிலே பெருசான சூரிய ஒளி, அந்த சூரியனுக்கே ஒளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தரோட ஒளி கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாம் மகாபாரத கதை மூலிமா பார்த்தோம். அடுத்த 224வது திருநாமம் என்ன அப்படின்னா ஓம் ஜன்யாய நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதோட பொருள் போர் புரியறதுல ரொம்ப கெட்டிக்காரர், வல்லவர் அப்படின்னு அர்த்தம். இன்னும் எளிமையாக சொன்னோன்னா மாவீரன், மகாவீரன் அப்படின்னு அர்த்தம். இதில் முன்னால் பல கதைகள் மூலியமெல்லாம் பார்த்துருக்கோம். இவர் எப்படியெல்லாம் அட்ட வீரட்டானம்னு எப்படி இவரோட 8 வீர தீர சாகச செயல்கள்லாம் இருக்குது, அதுக்கு உண்டான தலங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படின்னா இவர் நிஜமாகவே மாவீரனாக தானே இருக்க முடியும். யாராலையும் வெல்ல முடியாதவர்கள்லாம் வெல்லறார் அப்படின்னா மாவீரராக தான் இருக்க முடியும். அப்படி மாவீரனாக இருக்கார் அப்படின்னு சொன்ன 224வது திருநாமம் அடுத்த திருநாமத்திலே இன்னொரு முக்கியமான செய்தியோடு சொல்கிறது. அது என்ன அப்படின்னா 225வது திருநாமம் ஓம் விஜயகாலவிதே நமஹா அப்படின்னு சொல்கிறது. இந்த விஜயகாலவித்து அப்படின்னா என்ன அப்படின்னார், விஜயகாலம்னா வெற்றிக்கு உரிய காலம், அதை நன்கு அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னால் திருநாமம் என்ன சொல்லித்து, மாவீரன் அப்படின்னு சொல்லித்து. அடுத்த திருநாமத்திலே என்ன சொல்கிறது, மாவீரனாக இருந்தால் அவர் எந்த போருக்கு போனாலும் இவர் தான் ஜெயிப்பர் அப்படிங்கிறது உறுதி. அதனால தான் அவர் மாவீரருங்கிறோம். ஆனால் அடுத்த திருநாமம் என்ன சொல்லியிருக்குன்னர், விஜயகாலவித்து அப்படின்னு சொல்லி, அதாவது வெற்றி பெறுவதற்குரியான காலத்தை நன்கு அறிந்தவர் அப்படின்னு சொல்கிறது. இதுலேருந்து என்ன தெரியறது நமக்கு அப்படின்னார், என்னதான் பலசாலியாக இருந்தாலும் மாவீரனாக இருந்தால் கூட போர் புரியறதுனால எப்போ பாரு சண்டை போடுறதுனால வெற்றி வந்துடாது. அப்போ என்ன அப்படின்னார், காலம் அறிஞ்சு இடமறிஞ்சு சண்டை போடணும். போர் பண்ணினாக்க நிச்சயம் வெற்றி. அப்படி இல்லை அப்படின்னா வேலைகட்ட வேளையில் இப்படி தப்பான இடத்துல போய் மோதிட்டாக்க நமக்கு தோல்வியும் வரலாம். இவன் கெட்டிக்காரனாக இருக்கலாம், மாவீரனாக இருக்கலாம். வள்ளுவர் சொல்கிறாரு, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் காலமறிஞ்சு செய்யணும். இதுக்கு முன்னால் ஒரு திருநாமத்திலையும் சிவபெருமானோட நாமத்தில் அதுவும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, நன்கு காலத்தை அறிந்தவர் அப்படின்னு. அதனால் இவர் வெற்றி பெறுவதற்குரிய காலத்தை நன்கு அறிந்தவர் அப்படின்னா, உணர்ந்தவர் அப்படின்னா, இவர் உடனேயே எமோஷ்னலாக நினச்சிட்டோன்னா தாட் போட்டுலாம் தூக்கின்னு போயிட மாட்டார். தனக்கு தான் வீரம் இருக்குது அப்படிங்கிறதுனால போய் மோதிட மாட்டார். இந்த சமயத்தில் போய் அட்டாக் பண்ணினோம்னா, போர் பண்ணினோம்னா நிச்சயம் நமக்கு தான் வெற்றி அப்படிங்கிற காலத்தை உறுதி பண்ணிட்டு அதை தெரிஞ்சுன்னு தான் இவர் போவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன பெரிய ஒரு விஷயமானார்? ஆமாம், மிகப்பெரிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வரலாறை பார்த்தா வரலாறில் எத்தனையோ மாவீரர்களோட கதையெல்லாம் பார்க்குறோம். உதாரணத்துக்கே எடுத்துக்கணும் அப்படின்னா, மாவீரனா பல காலத்தில் சொல்லப்பட்ட நெப்போலியன், அவர் எப்படி வாட்டர்லூரில் தோல்வி அடைஞ்சார் அப்படின்னா, இவர் எல்லா இடத்தையும் ஜெயிச்சுன்னு வந்தார், ஆனால் இந்த இடத்துல தோத்தார் அப்படின்னா தோற்றுருக்கவே கூடாதே. மாவீரன்னா தோல்வியே பார்க்கக்கூடாதே. ஏன்னார், அது ஏதோ இடம் பொருள் ஏவல் தெரியாத எங்கேயோ போய் மோதினத்தினால வந்த வென வாட்டர்லூரில் அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஹிட்லர், அவரும் என்னமோ உலகத்தையே ஜெயிச்சார் அப்படிங்கிறோம். ஆனால் 2வது உலக போர் இது மாதிரிலாம் வேலைகட்ட வேலையில் ஏதோ பண்ணி அவரும் தோல்வி அடைஞ்சா சொல்கிறோம். ஏன் அதுக்கு மேலே என்னென்ன, அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னார், உலகம் முழுக்களும் பல இடங்களை ஜெயிச்சு பாரத தேசத்துக்கு சிந்து நதி கரையில் வந்திருக்கிறதையே தான் இன்னும் அவர் என்ன பண்ணார், எப்போ பாரு சண்டையே போட்டிருந்தாலும் இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் ஒரு அலுப்பு வரும். இன்னொன்று, என்னதான் இருந்தாலும் மனித உடம்பு தானே, ஒரு ஓய்வு தேவை தானே.
அதனால் அப்போ என்ன பண்ணான்னு படை வீரர்கள்லாம் இதுக்கு மேலே எங்களால் வர முடியாது, எல்லாருக்கும் வீட்டு ஞாபகம் வேறு வந்துருத்துன்னு வரலாறு சொல்கிறது. எத்தனை நாளைக்கு தான் போர் வீரர்கள் இருந்தால் சண்டை போடுறோன்னாலும் வீடு வாசல்லாம் விட்டுட்டு எப்போ பாரு நம்ம வெளியிலேயே சுற்றி இருந்தோம் அப்படின்னா நமக்கும் ஒரு அலுப்பு வரும், இல்லை வீட்டிலர்களுக்கும் ஒரு ஏக்கம் வரும் இல்லையா? அதை போல தான் இந்த அலெக்சாண்டரோட படை வீரர்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் வந்து நாங்கள் இனிமேல் இதுக்கு மேலே சண்டை போட மாட்டோம் அப்படின்னு போய் அவர் விட்டுட்டு போகிறாப்புல இருந்து நமக்கு வரலாறு காமிக்கிறது. அதுக்கப்புறம் அவரும் என்ன பண்ணினார் அப்படின்னு, அவர் தோக்க முடியுமாவும் ஆயிருக்கு. அதே மாதிரி என்ன ஹிட்லர் என்ன பண்ண உலகத்தையே நடுங்க பண்ணின்றவர், அவரோட முடிவு எப்படி இருந்துன்னார், தற்கொலை பண்ணிட்டு மாண்டார் அப்படின்னு நமக்கு வரலாறு சொல்கிறது. அப்படின்னா இவர்களெல்லாம் மாவீரர்னு வரலாறு குறிக்கிறதெல்லாம் அவர்களுக்கும் எப்படி ஒரு துரதிருஷ்டமான முடிவு இருந்திருக்கு, எப்படி அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னார். இந்த விஜயகால விஜய நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றிக்கு உண்டான காலத்தை சரியாக கணிக்காத தெரிஞ்சிக்காத ஒரு போரில் இறங்கிறதுனால வர விபரீதம் அப்படின்னு தெரியுது. ஆனால் சிவபெருமான் எப்படின்னார், அவருக்கு அந்த தோல்விங்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னார், அவர் தான் விஜயகால விதாச்சே, வெற்றிக்குண்டான காலம் எதுன்னு தெரிஞ்சுட்டு தானே அவர் சண்டைக்கே இறங்குவார். அதனால தான் இவருக்கு இப்படி ஒரு சிறப்பான திருநாமம் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த விஜயகாலவித்தான எந்த ஒரு காரியத்தை நமக்கு வெற்றி அடையணும்னாலும் இந்த நாமாவை சொல்லி அவரை வழிபட்டுட்டு போனோம் அப்படின்னா அவரோட அருள்னால் நமக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய அவர் 226வது திருநாமத்தில் எப்படி குறிப்பிடப்படுறார், ஓம் ஜோதிஷாமயனாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப தொடர்புள்ள திருநாமங்கள் தான் இதெல்லாம். மாவீரன்னு சொல்லித்து, மாவீரனாக இருந்தாலும் வெற்றிக்குரிய காலத்தை நன்கு அறிஞ்சவர்னு சொல்லித்து, இந்த வெற்றிக்குரிய காலத்தை எப்படி அறியறது அப்படின்னு அதுக்கு தான் நமது சாஸ்திரங்களில் ஜோதிஷம்ங்கிற சாஸ்திரம், வேதம்ங்கிறோம். அந்த வேதத்துக்கு 6 அங்கங்கள் சொல்லியிருக்கு. ஒரு மனுஷன் அப்படின்னு இருந்தான்னா அந்த மனுஷனுக்கு அங்கங்கள்லாம் இருக்குது இல்லையா, 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, இதெல்லாம் அங்கங்கள். இது மூலியமாக தானே காரியங்கள்லாம் செய்கிறோம். இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் காரியம் செய்ய முடியும். இந்த அங்கங்களில் பழுது ஏற்பட்டதுனாக்க நமக்கு சரியாக காரியத்தை செய்ய முடியாது. அதை போல் வேதத்தில் இந்த செய்யணும், இதை செய்யணும், இதனால் என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதை எப்போ செஞ்சால் எப்படி செஞ்சால் பலன் கிடைக்கும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள்லாம். அதில் ஒன்று தான் 6 அங்கத்தில் ஒன்று தான் ஜோதிஷம்ங்கிறது. அந்த ஜோதிஷத்தினால என்ன சொல்கிறேன்னா நாள் கோள் இதெல்லாம் எப்படி இருக்குது, நமக்கு அனுகூலமாக இருக்கா இல்லை பிரதிகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு எதிரிடையாக இருக்கா அப்படிங்கலாம் தெரிஞ்சுண்டு ஒரு காரியத்தில் இறங்கிறதுக்காக. அதனால தான் இந்த சிவபெருமானோட திருநாமத்தை சொல்கிறதே தொடர்ச்சியாக இப்படி சொல்லிட்டு வருது. ஜோதிஷாமயனாய நமஹா அப்படின்னா இவர் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதில் பரம கெட்டிக்காரர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னால் சில நாமங்களில் அந்த நாளா கோளா இவரே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லித்து, அப்படி இருந்தால் கூட இவர் எப்படி இருக்கார் அப்படின்னர் அதோட விஷயங்களெல்லாம் நன்கு தெரிஞ்சவராக இருக்கார் அப்படின்னு தெரியறது. அப்படி இருக்கிறதுனால்தான் வெற்றிக்குரிய காலம் என்னன்னு துல்லியமாக கணிக்க முடியும். ஜோதிஷ சாஸ்திரத்தோட லட்சியமே என்ன அப்படின்னு நமக்கு அந்த காலக்கோளாறுனால நமக்கு கெடுதல் வராத, கஷ்டங்கள் வராத நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு, இல்லைன்னாலும் ஓரளவுக்கு அதுலேருந்து தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கு. இப்போ வண்டியில் போகிறோம் அப்படின்னா எதுக்கு ஹெல்மெட்டு போட்டுன்னு போகணும் அப்படின்னு சட்டம் வருது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக உடனே ஹெல்மெட்டு போட்டுனதுனால ஆக்சிடெண்ட்டே ஆகாத இருக்குமா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது. விபத்து ஏற்படலாம். ஆனால் விபத்து ஏற்பட்டால் கூட நமக்கு ஒரு உயிருக்கு ஒரு சேதம் வராத, கூடுமான மட்டும் வரக்கூடிய கஷ்டங்களை குறைக்கிறதுக்கு. அதை போல தான் ஜோதிஷ சாஸ்திரம். அதை நன்கு அறிந்தவர் யாருன்னு சிவபெருமான் தான் அப்படின்னு இந்த 226வது திருநாமம் சொல்கிறது ஜோதிஷாமயனாய நமஹா அப்படின்னு. அடுத்த 227வது திருநாமம் என்னன்னர் ஓம் சித்தையே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சித்தியே நமஹா அப்படின்னா சித்தி அடைஞ்சவர் அப்படின்னு நமக்கு முன்னால் வந்த ஒரு நாமத்திலையும் பார்த்துருக்கோம். இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னர் நன்னா பக்குவப்பட்டவர்னு அர்த்தம்.
சித்தி அடையிறது அப்படின்னா ஒரு விஷயத்தில் நமக்கு நல்லா கைவரப்படுறது, அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறது. அதனால நமக்கு அதை எப்படி வேணால் நம்மளால் அதை அனாயாசமாக ஒரு கஷ்டம் இல்லாத உபயோகப்படுத்த முடியும். அதில் நன்கு தெளிஞ்சு இருக்கிறது, அதுக்கு பேர் தான் சித்தி அப்படின்னு பேர். இவர் சித்தராக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சித்தராக இருக்கார் அப்படின்னா இந்த சித்து அப்படின்னாலே நமக்கு அஷ்டமா சித்தி தான் ஞாபகம் வரும். 8 விதமான சித்தி கைவரப்படுறது தான் சித்தர்கள் அப்படின்லாம் சொல்கிறதே. அணிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பரகாமியம், ஈசித்துவம், வசித்துவம் அப்படிங்கிற இந்த 8 தானே சொல்லியிருக்கு. இது என்னங்கிறது முன்னமே நம்ம சொல்லியிருக்கோம். அணிமானாலே அணுவுக்கு அணுவாக உள்ளுக்குள்ளே இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத இருக்கிறது. மகிமா அப்படின்னா பெருசுக்கு பெருசாக இருக்கிறது, ஒன்று பெருசாக இருக்குன்னா அதை விட பெருசாக இருக்கிறது. லஹிமான்னா மலை மாதிரி இருந்தால் கூட தூக்கினா லேசாக இருக்கிறது. கரிமான்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக லேசாக இருக்கிறாப்பில் இருக்கும், ஆனால் ஒரே கனமாக இருக்கும். பிராப்தி அப்படின்னா அண்டச்சராச்சரத்தில் எங்கே வேணால் ஈஸியாக போகலாம், வரலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அப்படி இருக்கிறது. பரகாமியம் அப்படின்னா கூடு விட்டு கூடு பாயிறது. ஈசித்துவம் அப்படின்னா கடவுளை போல படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற தொழிலை முதற்கொண்டு பண்ணுற அளவுக்கு சக்தியை அடையிறது. வசித்துவம் அப்படின்னா அத்தனை பேரையும் வசியம் பண்ணுறது. இதோ மனிதர்கள் தான் இல்லை, இந்திராதி தேவர்கள்லேருந்து. அப்படி அந்த அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஷ்டமா சித்தியும் கைவரப்பெற்றவர் யார்? சிவபெருமான் தான். அதுக்கும் திருவிளையாடல் புராணத்தில் அஷ்டமா சித்தி உபதேசித்த படலம் அப்படின்னு இவர் கைலாயத்தில் உமாதேவியரோடு உட்கார்ந்துருக்கிறதே எல்லாம் சிவகணங்கள்லாம் உட்கார்ந்துருக்கு. நந்தி, பிருங்கி முதலான எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறதே கார்த்திகை பெண்டீர் அப்படின்னு 6 பேர், அந்த கர்த்திகா நட்சத்திர தேவதைகள் 6 பேர் இருக்கா இல்லையா, அவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட கேட்குறா, எங்களுக்கு நீங்கள் இந்த அஷ்டமா சித்தி என்னங்கிறது, அதோட தத்துவம், அதெல்லாம் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற உமாதேவியை காமிச்சு, இவ தான் பராசக்தி, அவளை நீ கொண்டாடுங்கோ, அவளை உனக்கு கிடைச்சிடுங்கிறார். ஆனால் அவர்கள் அதை பண்ணலை. அதனால் சிவபெருமான் சாபம் கொடுக்குறார். எப்போ உமாதேவியை நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்களோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு, பூமியில் போய் அங்கே ஒரு கல்லாக பிறந்து நீங்கள் அப்படி இருக்கிறதே நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி இருக்கிறதே தான் சிவபெருமான் சோமசுந்தர கடவுளே ஒரு பெரிய சித்தராக வந்து இவர் என்ன பட்டமங்கலம் அப்படின்னு ராமநாதபுரம் ஜில்லாவில் இருக்குது, சிவகங்கைக்கு பக்கத்தில். அந்த இடத்துல தான் இவர் கல்லா கிடக்கா இந்த கார்த்திகை பெண்டீர் 6 பேரும். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறார், மதுரையிலேருந்து சித்தர் வேடத்தில் வந்து இவர் வந்தாரோ இல்லையோ அந்த சாபம் நீங்கி அந்த 6 பேர்களும் பெண்களாகிட்டா. எப்படி ராமர் கௌதமரோட ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே அகல்யே பெண்ணாக மாறினாலோ அதை போல் இந்த பட்டமங்கலத்தில் சிவபெருமான் வந்த உடனேயே இவர்கள் சாபம் நீங்கி 6 பேரும் பெண்களாக இந்த 6 பேருக்கும் கார்த்திகை பெண்டிற்கு இந்த அஷ்டமா சித்திகளையும் உபதேசம் பண்ணி அருள் பண்ணுறதா திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. இவர் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணி அதை விளக்கணும் அப்படின்னா இவர் பெரிய சித்தராக இருந்தால் தானே முடியும். அதனால தான் ஓம் சித்தையே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி சித்தராக இருக்கக்கூடிய அவரோட பெருமைகளில் இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.